நண்பர்களுக்கு வணக்கம். ஸ்கூட்டி ஜஸ்ட் இன்ஜின் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சபரி ஆட்டோ ஒர்க்ஸ் வசந்தபுரத்தில் தாங்க நம்ம இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இன்ஜின் தாங்க ஸ்கூட்டி ஜஸ்ட் இன்ஜின். வாங்க இன்ஜின் எப்படி பிரிக்கிறான்னு பார்க்கலாம். வண்டியில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஓவராக ஸ்பீடு போயிருக்கிறாங்க, 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கிறாங்க. சவுண்ட் வந்துருக்குது, வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. அது ஏன் என்னன்ட்டு கழட்டி பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஆயில் தான் ஃபஸ்ட்டு பிடிங்கிடணும். போல்ட்டு கறங்காமல் ரிஞ்சு வச்சு தட்டோம்னா லூஸ் ஆகிடும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஏர் ஃபில்டரையும் கார் பேட்டரி வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா, நாம் வந்து டைமிங் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணணும். எந்த இன்ஜின் பிரித்தாலும் டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். டைமிங் செட் பண்ணதுக்கப்புறம் கேம் ஷாஃப்ட்டு வெளியே எடுக்கணும். கேம் ஷாஃப்ட்டு வெளியே எடுத்துட்டு இல்லை பல்ஸ் சைஸ் போல்ட்டு ஹெட்டில் வரும், 2 போல்ட்டு. அதை வந்து நம்ம லூஸ் பண்ணி விட்டு ஹெட்டு வெளியே எடுத்துக்கலாம். போல்ட்டெல்லாம் லூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹெட்டை அப்படியே மொல்லமாக சுற்றியில் தட்டினோம்னா, லைட்டாக தட்டினோம்னா ஹெட் அழுங்காமல் வெளியில் வந்துடும். பாருங்க, பிஸ்டன் நல்லா வந்து கட்டாவி எல்லாம் அடித்து வச்சுருக்குது. அது பிஸ்டனே காணோம், எல்லாமே நுணுங்கிருச்சாட்டிருக்குதுங்க. பார்ப்போம் எப்படி நுணுங்குச்சு, ஏன் இதுன்ட்டு கழட்டி பார்ப்போம். ஃபுல்லாகவே பிரிக்கலாம். அடுத்தது சிலிண்டர் கட்டு வந்து கழட்டுவோம். அதுலேயும் பல்ஸ் சைஸ் நட்டு தான் இருக்கும். அதை லூஸ் பண்ணி விட்டு சிலிண்டர் அழுங்காமல் வெளியில் எடுக்கலாம். லைட்டாக சுற்றியில் தட்டினோம்னா சிலிண்டர் கிட்ட வெளியில் வந்துடும். பிஸ்டனே வந்து எல்லாமே வந்து கட்டாகி உள்ளே விழுந்துருச்சாட்டு தெரியுது. டோட்டலாக ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தான் தெரியும் உள்ளே எந்த கண்டிஷன் இருக்குது எப்படின்ட்டு பார்க்கலாம். சிலிண்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் எந்த அளவுக்கு உடஞ்சிருக்குன்னு, கட்டாகி இருக்குது. ஃபுல்லாக அப்படியே கட்டாகி உள்ளே உடஞ்சி விழுந்துருச்சுங்க எல்லாமே. நம்ம வந்து மேக்னெட்டாக வெளியே எடுக்கணும். அது தனியாக புல்லர் இருக்குது. அதை ஃபுல்லாக டைட் பண்ணி லைட்டாக சுற்றியில் தட்டணும் அப்படின்ட்டா மேக்னெட் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் உள்ள காயில் இருக்கும். அந்த காயிலில் 2 ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம அழுங்காமல் கழட்டணும். கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இதால் நம்ம கழட்டி தான் ஆகணும். கன்னில் போட்டு கழட்டினோம்னா ஸ்க்ரூ கழண்டுரும். மேலே 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ கழட்டினா தான் காயில் வந்து வெளியில் வரும். இப்போ நம்ம காயிலே வெளியே எடுக்கிறோம். காயில் வெளியே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஆயில் பம்புக்கு ஒரு ஸ்க்ரூ வரும். உங்களுக்கு 3 ஸ்க்ரூ வரும். அதை நம்ம ஸ்க்ரூ கழட்டுன்னு பார்த்தா ஆயில் பம்பு வெளியே எடுக்க முடியும். ஸ்க்ரூ வந்து ஃபுல்லாக டைட்டாக இருக்குது.
அதனால் நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக பஞ்ச் பண்ணி நம்ம மறுபடியும் கன்னை போட்டு கழட்டுறப்போ ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகிடும். பஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். லைட்டாக பிட்டை போட்டு லைட்டாக தட்டி விட்டோம்னா ஸ்க்ரூ வந்து அப்படியே லூஸ் ஆகிடும். பார்ப்போம். ஸ்க்ரூ லூஸ் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி இன்னும் 2 ஸ்க்ரூ நம்ம கழட்டுறோம். பஞ்ச் பண்ணுறோம், கன் எடுத்து போடுறோம், கழட்டுறோம். கழண்டுருச்சு. இப்போ நம்ம 3 ஸ்க்ரூ கழட்டியாச்சு. லைட்டாக அதில் வந்து பஞ்ச் பண்ணோம்னா உள்ள ஓரிங் ஒன்று வரும், அது டெம்பராக இருக்கும். அதுக்காக வந்து கழட்டாமல் இருக்கிறதுக்காக ஓரிங் கொடுத்துக்கிறாங்க, ஆயில் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. லைட்டாக பஞ்ச் பண்ணோம்னா வெளியே வருது, பார்த்தீங்களா? வெளியே வந்துருச்சு. இப்போ ஆயில் பம்பு கவரை வெளியே எடுத்தாச்சு. உள்ள தெரியுது பார்த்தீங்களா? அது ஆயில் பம்பு. இப்போ ஆயில் பம்பு வீல் வந்து நம்ம வெளியில் எடுக்கணும். இன்ஜின் டோட்டலாக பிரிக்கணும் அப்படின்னா ஆயில் பம்பு வீலை நம்ம வெளியில் எடுக்கணும். ஆயில் பம்பு வீல் லாக் ஒன்று இருக்கும், கழட்டுனா வெளியில் வருது. செல்ஃப் மோட்டரை வெளியே எடுக்கணும். ஏன்னா டோட்டலாக இன்ஜின் பிரிக்கிறதுனால செல்ஃப் மோட்டரை வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் பிரிக்கிறதுக்கு. செல்ஃப் மோட்டர் 2 ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூ கழட்டினோம்னா செல்ஃப் மோட்டர் வெளியில் வந்துடும். அதை கழட்டியாச்சு. இப்போ வெளியில் எடுக்கலாம். அவ்வளோதான், மோட்டர் வெளியில் வந்துருச்சு. அப்புறம் மக்காட்டை நம்ம கழட்டணும். அதுக்கு 10 சைஸ் போல்ட்டை வந்து கழட்டணும். அப்படின்ட்டா மக்காடு வெளியில் எடுக்கலாம். 2 போல்ட்டு வரும், மேலே ஒரு போல்ட்டு, லெஃப்ட் சைடில் ஒரு போல்ட்டு. அது 8M சைஸ் போல்ட்டு. 2 போல்ட்டை கழட்டிட்டோம் அப்படின்னா மக்காடு வெளியில் வந்துடும். நம்ம கழட்டலாம். போல்ட்டு லூஸ் ஆயிடுச்சு. போல்ட்டை வெளியே எடுத்தாச்சு. மக்காடு வெளியில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கிளட்சை கழட்டணும். முதல்ல கிளட்ச் கப்பில் இருக்கிற ஸ்க்ரூ வந்து எல்லாத்தையும் வெளியில் எடுக்கணும். கிளட்ச் கப்பில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூவையும் வெளியில் எடுத்தோம்னா கிக்கர் அழுத்துற கப் மட்டும் வெளியில் வந்துடும். கிளட்ச் கப் அது பேர். கிளட்ச் கப் மட்டும் வெளியில் வந்துடும். கிளட்ச் கப்பு வெளியில் எடுக்கிறோம். அது புஷ் ஒன்று இருக்கும், அது லைட்டில் பிடிச்சிக்கிச்சு. லைட்டாக தட்டணும் அப்படின்ட்டா கிளட்ச் கப்பு வெளியில் வந்துடும். கப்பை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் கிளட்சை கழட்டணும். அது 17 சைஸ் நட்டு ஒன்று இருக்கும், அதை லூஸ் பண்ணி விட்டு கிளட்ச் வெளியில் வந்துடும். அதான் கிளட்சு ஷூம்பாங்க, கிளட்சு. அதுக்கப்புறம் கவர் ரோலர் கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும், அதை வழி கழட்டுறோம். ஆப்போசிட் மர கழட்டணும் அப்படின்ட்டா அதுக்குள்ளே வந்து ரோலரெல்லாம் வரும், வெளியில் வரும். கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதனால் லைட்டாக டட்டுன்னு அப்படின்னா வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் கவர் ரோலர் உள்ளே இருக்கும், அதிலே நம்ம வந்து பார்த்து மொல்லமாக வெளியில் எடுக்கணும். அதுக்கப்புறம் 3 போல்ட் இருக்கும்.
உள்ளே கேம் செயின் ஓடுது இல்லையா, அதுக்கு வரக்கூடிய கழட்டுறதுக்காக போல்ட் இருக்கும். ஆனால் 3 போல்ட் நம்ம கழட்டுறோம். போல்ட்டை கழட்டினோம்ட்டா அந்த கப்பு வெளியில் வந்துடும். இந்த பிஸ்டன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே உடஞ்சி விழுந்துருக்க மாட்டேங்குது. பிசரெல்லாம் உள்ளே கிடக்குது பாருங்க. உள்ளே எல்லாம் உடஞ்சி கிடக்குது. இந்த கிளாம்பை வந்து நம்ம வெளியில் எடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இன்ஜினை டோட்டலாக பிரிக்கிறனா வந்து ஈஸியாக இருக்கும். போல்ட்டை லூஸ் பண்ணுறான். போல்ட்டை கழட்டிட்டு வெளியில் எடுத்துடலாம். இன்ஜின் கேஸில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூத்தையும் நம்ம வெளியில் எடுக்கிறோம். அப்போ தான் வந்து நம்ம டோட்டலாக இன்ஜினை வந்து 2ஆக பிரிக்க முடியும். இல்லை ஸ்க்ரூ கொஞ்சம் டைட்டாக இருக்குது. எல்லா ஸ்க்ரூவையுமே நம்ம கழட்டணும். இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவுமே வெளியில் எடுத்தாச்சு. அவ்வளோதான், இதான் லாஸ்ட் ஸ்க்ரூ. எல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சென்டர் ஸ்டாண்டை நம்ம வெளியில் கழட்டணும். அதில் வந்து 2 பக்கம் பின்னு போட்டிருப்பாங்க. இந்த பின்னை வந்து நம்ம வெளியில் எடுக்கணும். 2 பின்னை வெளியில் எடுத்துட்டு ஸ்டாண்டை வந்து நம்ம கழட்டிக்கலாம். ஒரு சைடு எடுத்தாச்சு, 2வது சைடு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, அதுவும் இன்னும் வெளியில் வந்துருச்சு. ஸ்டாண்டை கழட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வீலை கழட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஒரு நட்டு வீல் நட்டு வீலை நட்டு கழட்டிட்டு வீலை வந்து வெளியில் நம்ம கழட்டிக்கலாம். டயரை மட்டும் வெளியே எடுத்துட்டோம்னா போதும். வீலு வெளியில் எடுக்கிறோம். கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இருந்தாலும் நம்ம எடுத்துடலாம். ஓகே, வீடு வெளியில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டாண்டை வெளியில் எடுக்கிறோம். ஸ்டாண்டு பின்னு வெளியே கழட்டியாச்சு. ஸ்டாண்டு வெளியில் வருது. இப்போ தான் தட்டினோம்னா வெளியில் வந்துடும். ஒரு ஆக்சல் இருக்கும். அவ்வளோதான், ஆக்சல் வெளியில் வருது. எடுத்தாச்சு. நல்லா ஸ்டாண்டு கீழே கழண்டுருச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம இன்ஜினை வந்து 2ஆக பிரிக்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான வேலை. இதுக்காகத்தான் நம்ம இவ்வளோ நேரம் வேலை செஞ்சோம். லைட்டாக பஞ்ச் பண்ணோம்னா இன்ஜின் தனியாக வெளியில் வந்துடும். ஒரு கேஸ் வந்து தனியாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இருந்தாலும் வந்துடும். இன்ஜின் கேஸை வெளியில் எடுத்தாச்சு. உள்ளே பார்க்கலாம் என்ன ஆச்சுன்னு. எல்லா பிஸ்டன் பூராமே கொட்டிருச்சு. எல்லாம் உடஞ்சி இன்ஜின் கேஸே உடச்சிருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு உடச்சி வச்சுருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் தூள் தூளாக நுணுங்கிருச்சு. ஆயில் ஃபில்ட்ரு அதுக்குள்ளேயே வந்து எல்லாம் நுணுங்கி எல்லாம் கொட்டி கிடக்குது. அதாங்க ரிங்ஸு. பாருங்கள் எந்த அளவுக்கு நுணுங்கி போய் கிடக்குது. பிஸ்டனை எந்த அளவுக்கு எல்லாம் நுணுக்கி இருக்குது பாருங்கள்.
இல்லை பூரா வலுத்து ஹீட்டாகி எல்லாம் அப்படியே நுணுங்கிருச்சு. அடுத்து கிராங்க் ஷாஃப்ட், அதை வெளியில் எடுக்கலாம். உள்ளே ஏதாச்சும் உடஞ்சிருக்கா என்னென்னு பார்ப்போம். அது கேம் செயின், அதை வந்து வெளியில் எடுக்கணும். ஓகே, செயினை வெளியில் எடுத்தாச்சு. கிராங்க் ஷாஃப்ட்டு தட்டினோம்னா வெளியில் வந்துடும். லைட்டாக சுற்றியில் தட்டினோம்னா கிராங்க் ஷாஃப்ட் வெளியில் வந்துடும். அவ்வளோதான், அதான் கிராங்க் ஷாஃப்ட். பாருங்கள் எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்குன்னு பாருங்கள். பூரா பிஸ்டன் கட் ஆகி ரன்னிங்லேயே எல்லாம் அடித்து நுணுங்கிருச்சு. கிராங்க் கை எல்லாமே போயிடுச்சு. கேம் செயின் வீலு எல்லாமே வந்து அடி வாங்கிருச்சு. எல்லாம் பிஸ்டன் வந்து உடஞ்சி போனதுனால வந்து வீலெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்குதுன்னு தெரியுதுங்களா. பேரிங்கு எல்லாமே அடி வாங்கிடுச்சு. இன்ஜின் கேஸும் பார்த்தீங்கன்னா உடஞ்சே போச்சு, கட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, எல்லாம் நுணுங்கி கட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, அதுதான் அந்த இடம் தாங்க. எல்லாம் கிராக் ஆயிடுச்சு பாருங்கள். உடஞ்சதும் இல்லாமல் உள்ளு சைடு வரை கிராக் ஆகிருக்குது. இதை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.